மனமே முருகனின் மயில் வாகனம். இவதான் மூத்த பிள்ளையா? எந்த பிள்ளையினுடைய மனசை மாற்றி தரணும்? கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிடணும்னு சொல்கிறான். சொல்லு, என்ன குழப்பம்? வீட்டில் போனால் மாற்றி பேசுதான். அங்கே தள்ளிடுங்க, நீங்களும் அங்கே தள்ளிடுங்க. இங்கே உட்காருமா. அப்படி கொஞ்சம் தியானம் பண்ணி பார்ப்போம். கைகளை நீட்டு கருப்பசாமியை உள்மனதுக்குள்ள நினைச்சுக்காமா. சாப்பிடு பாப்போம். புருஷவசியாயா சரி, தேய்ச்சி குளிச்சுக்கா. ஊரில் போய் இன்னிலிருந்து உடல் தேரும், கல்யாணத்துக்குரிய வசியங்கள் கிடைக்கும். வெற்றிகரமாக கல்யாணம் 3 மாதங்களுக்குள் நடந்து ஜெயித்து வருவீர்கள். இனிமே நஷ்டமே இல்லை, பணம் தந்திருக்கேன். புண்ணியமாக இரு மகனே, வெற்றி அடைவாய். ஆமா, அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா, இதில் எது வேண்டும் சொல் மனமே. ஞானம் வேண்டுமா இல்லற வாழ்க்கை வேண்டுமான்னு உள்ளத்துக்குள்ள குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். இதுவரை உனக்கு இல்லற வாழ்க்கை அமையாமல் சென்றதுக்கு காரணம் உன்னுடைய ஆழ்மனதில் ஏற்பட்ட பாதிப்பு. 3 விதமான பாதிப்பு. 1, ஈன்றோர்களுடைய மனதுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய ஒரு உள் போராட்டம். 2, எத்தனை தொழில் செய்த பிறகும் தனக்கென்று ஒரு முன்னேற்றத்தை காண முடியாத ஒரு தடை. 3, நம்முடைய பிறவியை பற்றி நாம தெரியாமல் இனி இந்த உலகத்தில் வாழ்வது எப்படி. ஆகையினால் நாம இறைவன் அடியாரா மாறுவோமா அல்லது சராசரி மனிதனைப் போல் வாழ்வோமா என்ற உள்மன கேள்வி. இப்படிப்பட்ட 3 விதமான பாதிப்புகளினுடைய அழுத்தம் விடை கிடைக்காமல் உன் வாழ்வை திசை தற்பியது என்பது உண்மை. காலன்னு சொல்லலாம். இப்பொழுது நீ கேட்கும் வரமே உன் வாழ்க்கையினுடைய உறுதியானது ஆகும். என்ன வேண்டும்? எல்லாத்திலும்னா எப்படி? முதல்ல இல்லறத்தை அடைந்து செல்வங்களை பெற்று தொழிலில் முன்னேற்றம் அடைந்து பிற்காலத்தில் இறைஞானத்தை பெறுவாய். வெற்றி உண்டு, புண்ணியம் அடைவாயப்பா. கருப்பசாமிக்கு டெல்லி, கருப்பசாமிக்கு டெல்லி. வரலாம்ப்பா. ஒரு மாலை கொடு. முருகா என்பதும் உருகாத மனம் மோகன குஞ்சரி மணவாளா. வெற்றிவேல் முருகனுக்கு, கருப்பசாமிக்கு எல்லாம் ஜெயித்து வாப்பா. ஆனந்தமடைவாய், புண்ணியம். உருகாத மனம் உருகாத. முருகப்பெருமானை பற்றி நான் பாடிட்டேனே, என்ன காரணமா இருக்கும்? அப்ப பிறக்கிற பிள்ளைக்கு முருகா என்று பெயர் வச்சிடலாமா? சந்தோஷம். அதுவே இந்த ஆண்டில் நடக்கும், புண்ணியமாக கிடைக்கும். இந்த வைகாசிக்கு பிறகு ஜனனமாயிரும். புண்ணியத்தை பெற்று இனிமையுடன் வாருங்கள். வேற என்ன வேண்டும்?
அவங்களுக்கு விசா இல்லாமல் வெளிநாட்டில் சவுத் ஆஃப்ரிக்கா கண்ண மூடலாம். 45 நாட்களுக்குள் அந்த விசா சம்பந்தமான விடை கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். எல்லா புண்ணியமும் அடைந்து ஆனந்தத்துடன் என்னை காண்பீர்கள். கேட்கலாமே. 32 வயசு ஆகிடுச்சு. பார்த்து பார்த்து ஒன்றும் பண்ண முடியல. அவத்துக்கு மாட்டேங்குதா? அவங்க வீட்டில் யாருக்கு இடுப்பு கால் சொந்தமான வலி யாருக்கு? அப்படியா? வருத்தப்படுவீர்களோ சொன்ன? சரி, வருத்தப்படக்கூடிய விஷயத்தை சொல்ல வேண்டாம், அவ்வளோதானே. என்ன, ஆவணிக்கு பின்பு நல்ல வரன் வந்து சேரும், கல்யாணத்தை நிறைவேற்றுவோம். அதற்கு பின்பு உங்கள் அம்மாவை பற்றி என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. டிங், புனிதமடைவி போங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்காங்க, புரியாட்ட விட்டுருங்க. புரிகிறதா? சந்தோஷம். சரக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா, ஜம்முன்னு வந்திருக்கு. இந்தாப்பா உத்தரவுக்கு எடுத்து வச்சிரு, இன்றைய உத்தரவுக்கு தனியாக வச்சிரு. கர்மசாமிக்கு அறந்தாங்கி, மறந்தாங்கி இல்லப்பா, அது அறந்தாங்கி. அறந்தாங்கியா? அறந்தாங்கி, அறந்தாங்கி பக்கத்துலையா? உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தவர் யார்? வாங்க. முடியல முக்கிக்கிட்டு கிடக்குறியாண்டே கால் சொல்லலாம். நின்று கும்பிடுவோம். உள்ளத்தால காலில் விடு, உடம்பால விட வேண்டாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. உடல்நிலை பாதிப்புக்கு செய்வன கோளாறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா எல்லா டாக்டர்டையும் பார்த்துட்டேனே, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை? அப்போ இது மை மந்திரத்தால் ஏதோ நடந்திருக்கு, அதுதான் அப்படின்னு உன் மனது சொல்லுது. அது உன் மனதின் கற்பனை தானே தவிர வேறொன்றும் இல்லை. இந்த வலி வேதனையும் உடல்நிலையும் சரியாக்கி தந்தா போதுமா? கால் ஒன்று வரலாம். ஒரு கை கொடுற. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் கூருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் வருவது தான் நீதி. பக்கத்தில் வரலாம். வேற என்ன வேணும்? அவனை சீர்திருத்தி எந்திக்க வைக்கிறேன், 4 மனிதர்கள் போல் நடத்தி தாரேன். அது மனசு தான், வெற்றியாக்கி தாரேன். கால் ஒன்று அப்பா. அடுத்த பைத்திரி இலங்கை மாநகர். இலங்கை மாநகர் ராவண தேசம். என்னடா வேணும்? மனைவி எங்க இருக்கா? சரி, வேற என்ன வேணும்? என்ன கையில இன்னொரு தடவை கால் கால் வந்துட்டு வா. யாருக்கு வைத்தியம்? மைத்திய தொழிலா? சிட்டுக்குருவி லாகியமா? பக்கத்தில் வா. கண்ணை மூடிக்கலாம், நிமிர்ந்து உட்காரலாம். சுடர் எண்ணெய் தயாரிக்க தெரியுமா? சுடர் எண்ணெய், அண்ட தைலம், அதான் தைல முறைகள்லாம் தயார் பண்ண தெரியுமா? அந்த தொழிலை நீ வெற்றியாக நடத்து. உனக்கு நிறைய வியாபாரமாகும், நிறைய மக்கள் உன்னை தேடி வருவாங்க. செய்யலாம், அதுவும் நடக்கும். இந்த மாதத்திலிருந்தே தொடங்கிக்கா, வெற்றி உண்டு. இலங்கை மாநகர். காலம் சொல்லலாம். ஜெய் பைரவாய நம, ஜெய் பைரவாய நம, ஜெய் பைரவாய நம.
உங்க நாட்டு எல்லைக்குள்ள போனேன், பைரவர்னு ஒரு தெய்வம் வருது, இருக்கிறாரா? அவரை நல்லா கும்பிடுவீங்களா? குலதெய்வம். அதான் ஜெய் பைரவாய நம அப்படின்னு. முப்பிரவியில் சிற்சில பாவங்களுக்கு அகப்பட்டு ஐம்புலன்களில் ஒன்றை இழந்து இந்த மகன் இப்பொழுது வேதனைப்படுவார். வாயிருந்து பேசாத தன்மையை பெற்றவன். இவனுடைய செவிப்புலன்களும் கற்புலன்களும் ஓரளவு இயங்கும். சைகைகளால் சில வார்த்தைகள் 1.5 ஆண்டுகளுக்குள் திறக்கப்படும். கால் ஒன்று வாய் பூட்டு திறக்கப்படும். 1.5 ஆண்டுகள்ல நடக்கும். வரலாம். இவனுக்கு கல்வி கிடைத்து மாபெரும் ஒரு உத்தியோகத்தில் இருந்து தன் வாழ்வை நிறைவேற்றுவார். இவனுக்காக எந்த பரிகாரங்களும் தேவையில்லை என்பது உறுதியாகிவிட்டது. ஜெயித்து தாரேன். நல்லாரு மகளே, புண்ணியமாக இருப்பாய். இந்த காசு பணத்தோடு கண்ணியமாக இரு. அதே லங்கை மாநகர். கால் ஒன்று வாப்பா. ஆதியே அந்த மேயருள் பெரும் ஜோதி தகடு தாய்த்து யார்ட்டையாவது வாங்கியிருக்கியா? எங்க இருக்கு? பேக்ல இருக்கு. எப்போ விழுந்துச்சு? கால் ஒன்று வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணால மனவேதனையும் துயரமும் ஏற்பட்டு கழிந்து போனது உண்டு. அதுல உடல்நிலைகளால் சில பாதிப்பு. நீ பெண்ணால் உள்ள பாதிப்புன்னு நினைச்சோன்னா நம்ம யாரையும் லவ் பண்ணலேன்னு நினைச்சிடாத. ஒரு குடும்ப போட்டியில ஒரு பெண்ணால மன இடைஞ்சல் நடந்துச்சு. அதைத்தான் நான் சொல்கிறேன். உடனே நம்ம ஒருத்திட்டையும் பழகிறீங்க, நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படி நினைச்சிடாதடா மகனே. கால் எடுத்துவான். ஏன்னா உன்னை விளக்கப்படுத்த வேண்டும் அல்லவா? வெளிநாட்டில இருந்து வந்திருக்கல்ல, உன்னை தெளிவு பண்ணணும்ல. இப்பொழுது உனது முதுகெலும்பு புஜங்கள் போன்ற பலிகளில் பாதிப்புகளும் வலிவேதனைகளும் உண்டு. இது செய்வனை கோளாறால் நடந்திருக்குமா அல்லது வேற தீய சக்திகளால் நடந்திருக்குமா என்ற ஒரு பிரச்சனையும், 1.5 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான தடைகளும் பண நஷ்டங்களும், குடியிருக்கும் மனை சம்பந்தமான மனக்குழப்பமும் உனக்கு நடக்கும். உண்மையா? கால் ஒன்று. ஒரு சிறிய காணி சம்பந்தமான மன அழுத்தம் உன் பக்கத்தில் இருக்கும். இருக்கா? உன்னுடைய தந்தையார் வழியில் பின்ன என்னடா பிரச்சனை? அது எப்பொழுது தீர்க்கும்? அதுக்கு ஒரு வழிவகுத்து தாரேன். வேற என்ன வேண்டும்? கிடைக்கும். இந்தா அந்த பணங்களை வாங்கிக்கலாம், வாழ்க்கையை நல்லா ஆகிக்கலாம், தடை இல்லாம உன்னை வெற்றியாக்கி தரேன். புண்ணியமா இருக்கும். திருப்பூர் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. அது எனக்கு வேண்டாமே. கால் விட்டுவாங்க. என்ன கம்பெனி? என்ன தொழில் பண்றீர்கள்? கங்கை யமுனை. இதுவரை காசியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இப்ப கங்கை யமுனைன்னு பாடுறேனே, அதுக்கு காரணம் தெரிகிறதா? உங்கள் பாவங்கள் கரைந்து விட்டன. ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் இருந்த தடைகளை எல்லாம் நீக்கி உன் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தித்தாரேன். இழந்து போன சில லட்சங்களை பெற்றுத்தாரேன். வெளிநாட்டில் உள்ள பணத்தை படிப்படியாக வாங்கி தருகிறேன். கால் ஒன்று வரலாம். வரலாம்.
மங்களகரமான காரியம் தொடங்கியாச்சு, வெற்றியாக்கி தரேன்ப்பா. வேற என்ன வேண்டும்? வாழ்க்கையை அமைச்சு தரணும். அதில் இருக்கக்கூடிய மன அமைதி குறை இருக்கு, அதை சீராக்கணும். குழந்தை பாக்கியம் சரி, ஆரோக்கியமா இருப்பாங்க, நல்லா இருக்கு. ஊருக்கு கிளம்பிட்டு அமாவாசை அன்னைக்கு வாங்க. ஆமா, முதல் நாள் வந்து தன்னுடைய தொழிலையும் கடன்களையும் தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வெற்றியாக வாருங்களப்பா, வெற்றியாக வாருங்கள். வரும்போது எனக்கு சரக்கோட வாங்க. நான் குடிக்க மாட்டேன், தப்பா நினைச்சிடாதீங்க. கால் வந்துட்டு கருப்புசாமிக்கு படைப்போம். கருப்புசாமிக்கு படைக்கணுமே தவிர சாமியாடி குடிக்க கூடாது, தெரியுமா? சர்வ புண்ணியம் பெற நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யம் பெறுவாய். வாழ்க வாழ்க. வானம் மீது பெண்டுலாவும் பெண்புறாவே என்ன வேண்டும்? அதான் உடல்நிலைகளை சரி பண்ணி தாரேன், கடன்களை தீர்த்து தாரேன். வேற என்ன வேண்டும்? கண்ணை முடிக்கோ, கண்ணை முடிக்கோ. கால் வந்துட்டு வரலாம். அப்பா முருகா எங்க இருக்கிறே? அப்படியா? திருப்புகழ் பாட்டு ஒலிக்கின்றதே. முருகப்பெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? அங்க போடுற பாட்டு உன் வீட்டுக்கு சத்தம் கேட்குமாப்பா? அதான் திருப்புகழ் ஒலிக்குதே, சத்தம் கேட்குதே. உன்னுடைய வீட்டுக்குள் கருப்பு நிறத்தில் ஒரு உருவம் நடமாடுகிறது. அந்த உருவம் நிழல் போல உன்னுடைய மேனியை தொடுகின்ற பொழுதெல்லாம் நெஞ்சு அழுத்தமும் படபடப்பும் கொட்டாவியும் தொண்டையிலே ஒரு பெரிய உறுத்தல் மிகுந்த அழுத்தமும் தோன்றும். கால் இதற்கிடையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு வேதனை, ஒவ்வொரு கஷ்டம். இந்த நிலைகள் அனைத்துக்கும் மாந்திரிகத்தான் எதுவும் நடந்திருக்குமோ என்ற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் நடந்தது உண்மை. அந்த தீய சக்தியை அகற்றி உங்களை தெளிவு செய்திருந்தால் போதுமல்லவா? எங்க அந்த வீடு சம்பந்தமாக தான் அந்த விதியே நடக்கு. இந்தா மாத்தித்தாரேன், வெற்றி உண்டு. நாளைக்கு என்னைய பார்த்து போ, தொழிலை பத்தி பின்னால பேசலாம். கண்டிப்பாக படிப்பாய், வெற்றி உண்டு. என்ன படிக்கிறேன்? நர்சிங் கோச்சு படிச்சு வருவான். நல்லா கர்மசாமிக்கு ஒர்க் ஷாப்பே. மலையாளம் போன நீ மாறி வர போததில்லை. மலையாளம் போன அப்புறம் வேற என்ன என்ன வேண்டும்? பக்கத்துல வா. கண்டிப்பாக ஸ்டெண்ட் வச்சு தான் ஆகணும். 65% மேல அடப்பு இருக்கு. அதனால அதுல எந்த உயிர்கண்டமும் ஆபத்தும் வராது. ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? ஒரு வருத்தம் ஆகும் அந்த வேலை சம்பந்தமா முடிவெடுக்க. அமாவாசைக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்து ஆயுள் சம்பந்தமாக நிவாரணம் செய்து வெற்றி அடைவாயாக. கண்ண முடுங்க. அந்த வைத்த வரியை நீக்கி தாரேன். இந்த கனியை சாப்பிட சொல்லு மகளே. ஜெயிச்சுக்கா. அமாவாசைக்கு முன்னாடி வந்து சார் போயிட்டு வாங்க.
இப்போதைக்கு அதுக்கு உத்தரவு இல்லைம்மா, அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம். நிம்மதியாக இருங்கள். கர்மசாமிக்கு கேரள தேசம், கேரளா. அடுத்து நாளை உத்தரவில் திருப்பூர். இன்று இவ்வளவுதான் உத்தரவு. மலையாளம் போன வர்றான். அந்த 21 பீடங்களும் எந்த ஊருடா? ഇവിടെ സ്ഥലം പത്തനംതിട്ട. എവിടെവാ? മലയാളത്ത് ഭഗവതി ഉണ്ടോ അവിടെ? ആ. ഓമലൂർ സിത്തർ സ്ഥലമുണ്ടോ? പിന്നെ വരട്ടെ. இன்னும் ஒரு முறை காலம் இருக்கு. அப்பா, நீ வச்சு வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் வாயை கட்டி, கண்ணை கட்டி, காதை கட்டி உனக்கு எந்த உதவியும் செய்ய விடாம வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு சில தேவதைகளுடைய இயக்கத்தை கூட்டி சில மானிடர்கள் தேடி வந்து பலனடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறேன். இன்னும் முழு நிலைகளை உருவாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேண்டும்? அருமையான வாழ்க்கையாக இருக்கும். புத்திர சந்தான பாக்கியம் புண்ணியமாக பிறக்கும். சர்வ ரட்சகமாக இருப்பார்கள். எந்த குறையும் இல்லப்பா. வேற என்ன வேணும்? நீ கொடுக்கக்கூடிய விபூதியும் குங்குமமும் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். உனக்கு இப்பொழுது ஆயுள் கண்டவில்லை. ஆரோக்கியமாவாய் வாழ்க. பணம் முதலே கொடுத்துட்டேன். பாப்பா பத்தனந்திட்டா. பத்தனா திட்ட, எட்டனா திட்ட. என்ன வண்டி வைத்திருக்கிறேன்? என்ன கச்சோடம்? சரி, என்ன வேண்டும்? ബാങ്ക് ലോൺ ഉണ്ട്, അത് എത്രയും പെട്ടെന്ന് കിട്ടണം. എൻ്റെ ഒരു മാനേജർ ഫ്രാൻസിലുണ്ട്. അവരെന്നെ ഒരു വാട്ടി കൂപ്പിട്ടായിരുന്നെങ്കിൽ அந்த வேலை എനിക്ക് கண்ணை மூடு பார்க்கலாம். அந்த பேங்க் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். பிரான்ஸ் முதலாளியை நான் கூப்பிட வைக்கிறேன். 2 ஆண்டுகள் அவரோடு இருந்து சில கோடிகளை பெற்று வருவாய். கால் வா. பாப்பா வா. கொஞ்சம் பணங்கள் நஷ்டமாகி கடன்கள் உண்டு, எல்லாம் சரியாகும். இன்னொரு வீடு ஒன்று கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு, அதையும் சரியாகும். வரக்கூடிய கர்த்தவாவுக்கு முந்திய திவசம் என்னை வந்து காணல். അവിടെ ஒரு வலிய யாகம் உண்டு. யாக பூஜையில் நீங்கள் காணல். ஓகே, வந்து சேர், எல்லா வெற்றியும் கிடைக்கும். வாடா வந்தாரே. வாமா வா. சொல்லு, என்ன வேணும்? நீ சொல்லுக்கு முன்னாடி நான் சொல்லி முடிச்சிட்டேன். பணம் தந்தாச்சு, கடன் தீர்ந்தாச்சு. நல்லா ஐஸ்வர்யம் பெறுவாய், ஆனந்தமும் அடைவாய். புண்ணியம் வருவாய் மகளே, வாழ்க. மலப்புறம் கர்த்தவாவுக்கு முந்திய திவசம் என்னை காணணும் கேட்டோ. ഇവിടെ താമസമായി മറുനാൾ യാഗം ഉണ്ട്. அதுக்கு ஆயத்தமாக விட வரேன். தேனுண்டு, இன்னொரு தரம் காலம் உண்டுனா. பாலுண்டு, தேனுண்டு, பசியார பழமுண்டு, கந்தா உண்டு, நினைவினில் நாளுண்டு, வேலுண்டு வினை தீர்க்க, மயிலுண்டு என்னை காக்க, பாரினில் பயம் ஏது. என்னப்பா வேணும்?
நூற்றுக்கு 90 உபயோகப்படும் சாமி. இப்போ ஏற்கனவே சில பேர்கள் ஒன்றுட்ட பார்த்துட்டு தான் இருக்காங்க. என் பேரை சொல்லி நீ பிழைக்கணும்னு மனதுக்குள்ள ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்க. அதில் எந்த பித்தலாட்டமும் பண்ணிடக்கூடாது. கருப்பசாமி நீ எனக்கு துணையாக இருக்கணும். அதில் காசு பணம் செலவழித்து கருப்பசாமிக்கு ஒரு கோயிலை கட்டணும். அதுக்கு உதவியாக மக்கள் என்னை வந்து நாடணும். அப்படி என்பது உன் கேள்வி. காலொன்று அந்த காட்டேரி கன்னிமார்கள் துணையாக வந்து நிற்பார்கள். நானும் வருவேன். காட்டேரி கன்னிமார்கள் இவர்களெல்லாம் உனக்கு துணையாக இருந்து கோயிலை கட்டி தருகிறோம் அப்பா. வெற்றி உண்டு, திருநீருக்கு பலன் உண்டு. வாழ்க மகனே வாழ்க. கருப்பசாமி எந்த சாமி சாமி எனக்கு அடுத்து பேசலாம்.